நம்ம வீடியோவில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் என்ஜினியரிங்லேருந்து என்ஜினியர்ஸ் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் எக்ஸ்பெரிமெண்டர்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளில் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டாபிக் பார்க்கலாம். ஸோ என்ஜினியர்ஸ் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் எக்ஸ்பெரிமெண்டர்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்டர்ஸ் அப்படின்னா என்னது? அதாவது சோதனையாளர்கள், சரியா? அதுவும் ரெஸ்பான்சிபிளான சோதனையாளர்கள், ஒரு பொறுப்புள்ள ஒரு சோதனையாளர்களாக இருக்கக்கூடியவங்க என்ஜினியர்ஸ் அப்படின்னு இந்த டாபிக். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரொடக்ஷனில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், என்ஜினியர்ஸ் ஆர் ப்ரைமர்லி கன்சிடர்ட் ஆஸ் டெக்னிக்கல் எனாபிளர்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். ப்ரைமர்லி நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா என்ஜினியர்ஸை டெக்னிக்கல் எனாபிளர்ஸ் அல்லது ஃபெசிலிட்டேட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டெக்னிக்கல் எனாபிளர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்னாலஜியை எனாபிள் பண்ணுறவங்க, ஓகேவா? டெக்னிக்கலாக எனாபிள் பண்ணுறவங்க அல்லது அதை ப்ரொவைட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம், சரியா? என்ஜினியர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது இட்ஸ் ஷேர்டு வித் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் அண்ட் அதர்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கெல்லாம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், பப்ளிக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அவங்க சார்ந்திருக்காங்களோ அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ அடுத்தது அவங்களோட அதர் யூனிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டை மானிட்டர் பண்ணுறது. ஸோ மானிட்டரிங் ப்ராஜெக்ட்ஸ், ஐடென்டிஃபைங் ரிஸ்க், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறது, ப்ரொவைடிங் கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் த ரெக்யர்ட் இன்ஃபர்மேஷன் டு மேக் ரீசனபிள் டெசிஷன்ஸ். கஸ்டமர்ஸ்க்கும் கிளைண்ட்ஸ்க்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களுக்கு ரீசனபிள் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குது? என்ஜினியர்ஸ்க்கு இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, சரியா, அதாவது அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ஜினியர்ஸ் என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சு ஆஃப் பீயிங் மாரலி ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மாரலி ரெஸ்பான்சிபிள், அதாவது ஒரு நன்னடத்தை சார்ந்த ஒரு பர்சனாக என்ன பண்ணணும், என்ஜினியர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது நம்ம இதில் சொல்ல வரோம், ஓகேவா? ஸோ அப்போ மாரலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஒரு என்ஜினியர்ஸ் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதுதான் இதில் மெயினான விஷயம். என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த என்ஜினியர்ஸை நம்ம மாரலி ரெஸ்பான்சிபிள் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கன்சைன்டியஸ்னஸ், செகண்ட் ஆட்டோனாமி, தேர்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சைன்டியஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, இட் மீன்ஸ் கமிட்மெண்ட் டு லிவ் அக்கார்டிங் டு சர்டன் வேல்யூஸ். அதாவது சர்டன் வேல்யூஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், கமிட்மெண்ட்டோடி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறது தான் என்னது கன்சைன்டியஸ்னஸ். சர்டன் வேல்யூஸ் அப்படின்னா என்னென்ன குட் பிரின்சிபிள்ஸ் இருக்கும், சரியா? ஸோ அந்த குட் பிரின்சிபிள்ஸை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணி வாழ்கிறது தான் என்னது கன்சைன்டியஸ்னஸ், ஓகேவா? ஸோ இப்போ என்ஜினியர்ஸ் ஹாவ் த சென்சிட்டிவ் to a range of moral values and responsibilities which are relevant in a given situation. என்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய மாரல் வேல்யூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு என்ன பண்ணணும், சென்சிட்டிவாக இருக்கணும், ஓகேவா? அது எதுக்கு ரெலவெண்ட், கொடுத்துருக்க சிச்சுவேஷனுக்கு, கிவன் சிச்சுவேஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மாரல் வேல்யூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு அவங்க சென்சிட்டிவாக இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போது என்ஜினியர்ஸ் எண்டுக்கும் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்சோ என்ஜினியர்ஸ் ஷுட் ஹாவ் த வில்லிங்னஸ் டு டெவலப் த ஸ்கில் அண்ட் அப்ளை த எஃபோர்ட் நீடட் டு ரீச் த பெஸ்ட் பேலன்ஸ் பாசிபிள் அமாங் வேரியஸ் கன்சிடரேஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதோடி என்னவும் பண்ணணுன்னா என்ன வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டெவலப் த ஸ்கில், நமக்கு தேவையான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸோ நிறைய கன்சிட்ரேஷன், நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணும் பொழுது அதில் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு எஃபர்ட் என்ன போடணும், அப்ளை பண்ணணும், சரியா? இதுவும் என்ஜினியர்ஸ்க்கு இருக்கணும், சரியா? ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், கன்சைன்டியஸ்னஸில் என்ஜினியர்ஸ் ஹாவ் டு காட் த வெல்ஃபேர் அண்ட் சேஃப்டி ஆஃப் தோஸ் அஃபெக்டட் பை என்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது முதல்ல என்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆனால் இப்போ எப்படின்னாலும் இப்போ ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான பிளேஸ் எடுப்பாங்க. அப்படி தான் ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ரோட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அரசாங்கம் வாங்கும். அப்போ கண்டிப்பாக பீப்புள்ஸ் என்ன ஆவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட வெல்ஃபேரை என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அது என்ஜினியர்ஸோட
ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி என்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கான சேஃப்டியை நம்ம என்ன பண்ணணும், வழங்கணும். ஸோ அப்போ அல்டர்னேட் பிளேஸ் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது என்ஜினியர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸை வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணி வாழ்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கன்சைன்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள், moral autonomy. Moral autonomy is the ability to think critically and independently about moral issues and apply this moral thinking to situations that arise during the professional engineering practice. அதாவது moral autonomy நிறையாவே வந்து நம்ம ஒரு மாரல் இஷ்யூவை வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்குனே அந்த திறனை தான் நம்ம மாரல் ஆட்டோனமின்னு சொல்கிறோம். அதே மாதிரி திங்க் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மாரல் திங்கிங்கை நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வரக்கூடிய சிச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணுறது தான் வந்து என்னது மாரல் ஆட்டோனமி. அதாவது தன்னிச்சையாக வந்து என்னது திங்க் பண்ணி அதை வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம், மாரல் ஆட்டோனமி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், regarding engineering as social experimentation can help to restore a sense of autonomous participation and a sense of personal involvement with one's work. ஸோ என்ஜினியர்ஸை வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணும்போது, சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டேஷனாக ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கனாலே சோஷியலாக எல்லா சமுதாயத்தை உள்ளடக்கி தான் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வருது, அப்படி தானே? ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து என்னது சென்ஸ் ஆஃப் ஆட்டோனாமஸ் பார்ட்டிசிபேஷனை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோனாமஸ் பார்ட்டிசிபேஷன், தன்னிச்சையாக வந்து என்னது பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது. அதே மாதிரி பர்சனல் இன்வால்வ்மெண்ட் வித் ஒன்ஸ் ஒர்க், ஒருத்தங்க ஒர்க்கில் வந்து பர்சனலாக இன்வால்வ்மெண்ட் ஆகி என்னது பண்ணுறது. இந்த ரெண்டு சென்ஸுமே வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணும் பொழுது ரீஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒன்று வந்து ஆட்டோனாமஸ் பார்ட்டிசிபேஷன், இன்னொன்று வந்து பர்சனல் இன்வால்வ்மெண்ட் வித் ஒன்ஸ் ஒர்க். ஓகே? ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், nowadays the magnitude of moral autonomy to be experienced by engineers is highly influenced by the attitude of companies management. அதாவது கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட்டால் இப்போ உள்ள காலங்களில் வந்து மாரல் ஆட்டோனாமியோட வேல்யூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து அதிகப்படியாக என்ன ஆகுது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓகேவா? மேனேஜ்மெண்ட்டை சார்ந்து தான் இருக்குது மாரல் ஆட்டோனாமி வந்து இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஓகே? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், when there is a threat for engineers' moral autonomy, then engineers can look for moral support from their professional societies and other outside organizations. ஸோ எப்போ வந்து மாரல் ஆட்டோனாமிக்கு வந்து அச்சுறுத்தல் வரும்போது நம்ம வந்து என்ஜினியர்ஸ் வந்து யார்கிட்டேருந்து சப்போர்ட் வாங்கலாம், ப்ரொஃபஷ்னல் சொசைட்டிஸ்டேருந்து. ஓகேவா? அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல் சொசைட்டிஸ், அதே மாதிரி அதர் அவுட் சைடு ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து சப்போர்ட் வாங்கி என்ன பண்ணலாம், மாரல் ஆட்டோனாமி வந்து எந்த வகையிலையும் பாதிக்காமல் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். அடுத்த டாபிக் பாருங்கள், அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது வந்து மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொன்னாலே இட் இஸ், அதாவது அதோட மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க, த டேர்ம் அக்கௌண்டபிலிட்டிஸ் மீன்ஸ் பீயிங் ரெஸ்பான்சிபிள், லையபிள், ஆன்சரபிள் ஆர் அப்ளிகேட்டட். அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியது அக்கௌண்டபிலிட்டி. சரியா? அல்லது ஆன்சரபிள் அல்லது ஆப்ளிகேட்டட் இல்லைன்னா லையபிள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. சரியா? ஆன்சரபிள், நம்ம அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், இல்லை நம்ம கடமை இருக்குது. சரி, அதை தான் நம்ம அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே எல்லா ஃபீல்டு ஒர்க்கர்ஸும் வந்து எந்த வகையிலையும் பாதிக்காமல் பார்த்துக்கணும், அப்படி தானே? பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து யார் தான் பொறுப்பு, அதோட ஹெட் இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்க தான் என்னது ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அப்படி தானே? அதை தான் நம்ம அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இட் இன்வால்வ்ஸ் a willingness to present morally convincing reasons for one's actions and conduct. அதாவது என்னென்னா ஒருத்தவங்களோட நடத்தை, அதே மாதிரி அவங்களுடைய செயல்களுக்கு வந்து ஒரு மாரலாக வந்து நீங்கள் ஒரு ரீசன் கொடுக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது, மாரலி ரெஸ்பான்சிபிள் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் டு அக்செப்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். பொதுவாகவே வந்து மாரலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஆக்ஷனுக்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரெஸ்பான்சிபிளாக அவங்களே வச்சுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன்னால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, thus the engineers. ஸோ இதான் வந்து ஃபைனல் பாயிண்ட். என்ன சொல்கிறோம், thus the engineers who agree the perspective of engineering as social experimentation cannot separate themselves
சைக்காலஜிக்கலி ஃப்ரம் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தியர் ஒர்க். அதாவது ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோன்னா, என்ஜினியரிங்கை வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டேஷனாக எடுத்து பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து என்னது அவங்கள வந்து எதுலேருந்து செப்பரேட் பண்ணிக்க மாட்டாங்க. சைக்காலஜிக்கலாக வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க தான் வந்து பொறுப்பு அப்படிங்கிறத வந்து சைக்காலஜிக்கலாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செப்பரேட் பண்ணி பார்த்துக்கிடவே மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க மனதளவில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஒர்க்குக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறத அக்ரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பொறுப்பு ஏற்றுக்குவாங்க. ஓகேவா? அதான் வந்து என்ஜினியர்ஸை வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவங்க என்னது மாரலி ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸாக இருக்கணும். அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். அந்த சில கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். என்னெல்லாம்னா கன்சைன்டியஸ்னஸ், அக்கௌண்டபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து மாரல் ஆட்டோனாமி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு நிறைய வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.